ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று மேக்ஸில் 10 சம் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த 10 சம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிக்கிறேன். இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எ செட் ஆஃப் எ டேட்டா இஸ் 1.6 தென் த வேரியன்ஸ் இஸ். ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 1.6 எனில் அதன் விளக்க வர்க்க சராசரி எவ்வளோ கேட்டிருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ரோன்னு சொல்லுவாங்க. இது 1.6 நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வேரியன்ஸ். இப்போ நமக்கு தெரியும் 0 ஸ்கொயர்னு. அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 1.6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை போட்டோம்னா 2.56. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். த ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியேஷன் 21 சென்டிமீட்டர் இஸ் 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது ஏரியா ஆஃப் செக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 231 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அதோட ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட இங்கே அடுத்து ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் செக்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி ஏரியா ஆஃப் செக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை அப்படியே போட்டுக்கோம். சென்ட்ரல் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள்னால் தீட்டா பை 360 இன்ட்டு பை 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி 21 பண்ணிங்கன்னா 21 21 21 11. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 60 டிகிரி கிடைக்கும். Third sum பார்ப்போம். The simple interest on a sum of money is 9/16 of the principal. Find the rate of interest, rate percent and time if both are numerically equal. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தை வருடத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா, நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் வருடமும் எண் மதிப்பில் சமம் கொடுத்துருக்காங்க. அப்போ n = 6 நம்ம வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI = PNR/100. அவங்க ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, 9/16 கொடுத்துருக்காங்க. அது பிரின்சிபலோட 9/16. அப்போ 9/16 ஆஃப் பிரின்சிபல்னு வச்சுக்கணும். எண்ணும் 6 சேம் சொல்லலாம். அதில் எண்ணுக்கு பதில் நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அப்போ இந்த 6க்கு 6/100. இப்போ இந்த பி கேன்சல். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 900/16. இது R ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா R = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900/16. அப்போ R = 30/4 கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணோம்னா 15/2. இது 7.5ன்னு சொல்லிடலாம். இப்போ R 7.5னா எண்ணும் நமக்கு ஆல்ரெடி சேம் சொல்லிட்டான். அப்போ R 7.5னா எண்ணும் 7.5 தான். இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி. அடுத்து 4th கொஸ்டின் போவோம். அடுத்து 4th sum பார்ப்போம். A certain sum of money amounts to 8,880 in 6 years and 7,920 in 4 years respectively. Find the principal. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8,880 4 ஆண்டுகளில் 7,920 மாறுகிறது எனில் அதன் அசலை காண்க. இப்போ என்ன கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னா, 6 வருஷத்தில் 8,880 சொல்லியிருக்காங்க. அதே 4 வருஷத்தில் 7,920. இப்போ 2 வருஷத்துக்குள்ள எவ்வளோ அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 960 கிடைக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு நமக்கு 960 கிடைக்குன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு 480 கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 480 நம்ம 4 வருஷத்தோடு சேர்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இப்போ 4 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது 480 × 4 1,920 கிடைக்கும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதை நம்ம 4 வருஷத்தில் கழிச்சோம்னா நமக்கு அசல் கிடச்சிரும். இப்போ அசல் 6,000 கிடச்சிக்கு. இதுதான் அசல் 6,000. சட்டம். இஃப் A+A=B = 2:5 and B/C = 4:1 then find A/B/C. இப்போ A/B கொடுத்துருக்காங்க, B/C கொடுத்துருக்காங்க, A/B/C கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் போடுறேன். இப்போ பார்த்தா A/B A/Bனா அப்படியே டேரெக்டாக 2:5 எழுதிக்கிங்க. இங்கே B/1 அப்படின்னா பிக்கு நேராக
1 எழுதிங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பர் இருக்கா, இங்கே எதுவும் நம்பர் இல்லையா, இப்போ இதே நம்பரை இங்கே போடணும் 5. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்பர் இருக்கா, இதுக்கு முன்னாடி நம்பர்னால் அப்போ இதே நம்பரை இங்கே போடணும். இது அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8, 5 4s are 20, 5 1s are 5. இதுதான் இந்த மெத்தடு. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி கிடைக்கும். இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. a/b = b/cன்னு வச்சுக்கலாம். ஏன்னா a/bனா நம்ம எப்படி a/b எழுதுவோம், b/cனா b/cன்னு தான். இது அப்படியே போட்டிங்கன்னா 2/5 = இங்கே வந்து 4/1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே b வந்து 5 வேல்யூ இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து 5 மல்டிப்ளை பண்ணுமா, அப்போ மேலேயும் கீழே இங்கே அதே மாதிரி 4 மல்டிப்ளை பண்ணுமா, ஏன்னா அப்போ தான் சேமாக 20 20 கிடைக்கும். அப்போ வந்து இது 4 2s are 8/20. இப்போ வந்து இங்கே 4 5s are 20 கிடைக்கும், கீழே 5. இப்போ பார்த்தீங்கன்னா b எல்லாம் சேமாக இருக்கும். அப்போ வந்து a வந்து 8, b வந்து 20, c வந்து 5. அப்போ வந்து 8:20:5ன்னு கிடைக்கும். அடுத்த 6th sum பார்ப்போம். If 8 workers can complete a work in 24 days, then 24 workers can complete the same work in 8 பேர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடித்தால் அதே வேலையை 24 பேர் எத்தனை நாட்கள் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மென்னு டேஸு பை ஒர்க்கு ஈக்குவல் டு அதே வந்து men to into day 2 by work 2. இப்படி தான் அந்த ஃபார்மேட்டு. இது எப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா இருக்குது இதில். என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா வீடுக்கு வந்து ஒரு 10 பேர் கட்டுறாங்கன்னா 10 நாளாக முடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 20 ஆள்னால் அப்போ சீக்கிரமே முடிப்பாங்கள்ல 5 நாள்லே. அந்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டு. இது வந்து நேர்மாறல்னு சொல்லுவாங்க. ஒர்க்கர் வந்து அதிகமானால் டே வந்து கம்மியாகும், டே வந்து அதிகமானுச்சுன்னா ஒர்க்கர் கம்மியாகும். இந்த மாதிரி தான் மெத்தட் இது. இப்போ வந்து மென் வந்து 8 ஒர்க்கரை ஃபஸ்ட்டு, அப்போ 8, டே வந்து 24 days, ஒரே வேலை தான், அதில் 1ன்னு போட்டிருக்கோம். அதே மென் வந்து எவ்வளோன்னு தெரில, அதில் M2 அப்படியே வச்சுக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து மென் தான் கொடுத்துருக்காங்க 24 days, அப்போ 24 மென் போட்டுங்க. டேஸ் தான் கேட்டிருக்காங்க, டேஸ் அப்படி வச்சுக்கோங்க. பை சேம் ஒர்க்கு. இப்போ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 24 கேன்சல் ஆகும். அப்போ 8 = டேஸ். எத்தனை டேஸ்னால் 8 days முடிஞ்சிடும். அடுத்து 7th sum பார்ப்போம். 15% of a total number of a biscuit in a bottle is 30. The total number of biscuit. ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்களின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 15% வந்து 30ன்னு சொல்லிட்டாங்க, 30 கொடுத்துருக்காங்க. 15% வந்து 30 கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து 100% பார்க்கணும். அப்போ வந்து இது எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. 30 × 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 15 × அப்போ x = 200. ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்த 8th sum பார்ப்போம். ஃபைண்ட் த LCM of 12 power x - 1 whole cube and 15 × x - 1 × x + 2 the whole square. இப்போ வந்து இதோட மீசியமாக காண்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம LCM எடுப்போம். அதான் 12க்கும் 15க்கும் எடுப்போம். 12க்கும் 15க்கும் இந்த எல்டிவிஷன் எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் முடியாது. இப்போ பார்த்தோம்னா 3 4s are 12, 12 5s are 60. அப்போ வந்து LCM வந்து 60 கிடைக்குது நமக்கு. இது இப்போ அடுத்து வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு பார்ப்போம். இப்போ வந்து இந்த LCMனாலும் என்ன பண்ணோம், எல்லாத்துலேயுமே இருக்கிறத காமனாக எடுத்துக்கணும். இப்போ வந்து x - 1 இருக்கா, இங்கேயும் இருக்குது. இப்போ வந்து இங்கே x + 2 இருக்கா, ஆனால் இங்கே இல்லை, ஆனாலும் இது எடுத்துக்கணும். இதுதான் அந்த ஃபார்மெட்டு. அதுமாதிரி வந்து பவரில் வந்து எது கூட இருக்குதோ அதை தான் LCM எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே x - 1 ஹோல் க்யூப் இருக்குது, இங்கே x - 1 தான் இருக்குது. அப்போ வந்து x - 1 ஹோல் க்யூப் தான் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம 16 கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த 60 போட்டுக்கோங்க. அது இல்லாமல் x - 1 ஹோல் க்யூப் இதையும் போட்டுக்கணும். இப்போ வந்து x + 2 இது ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இல்லை, ஆனாலும் இங்கே வந்து இப்போ பார்த்தோம்னா இதுதான் பெரிய பவராக இருக்குது. அப்போ இதை எடுத்துக்குவோம். அப்போ வந்து இதுதான் LCM. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. த வேல்யூ ஆஃப்னு சொல்லி இந்த கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் போடணும்னா, இது சிம்பிளிஃபிகேஷன் தான். இது வந்து வி போர்ட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம போடணும். வி மீன்ஸ் விண்குலம், பினா வந்து ப்ராக்கெட், வந்து ஓ வந்து ஆஃப், டினா டிவிஷன், எம் வந்து மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ராக்ஷன். இந்த ஃபார்மெட்லாம் வந்து நமக்கு எப்போதும் போல் இந்த ஃபார்மெட்டில் பார்க்கும்போது ப்ராக்கெட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆஃப் எடுத்துங்க. இப்போ வந்து ஆஃப் வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். ஆஃப்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். 4 1s are 2 2s are 3 1s are 3 3. இங்கே மாதிரி 2 2s are 3 3. கேன்சல் பண்ணோம்னா 3/2 / 1/2. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது. இதை
கேன்சல் பண்ணோம்னா அடுத்து டிவைட் தானே கொடுத்துருக்காங்க. டிவைட் பார்த்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ 3/2 இது வந்து டிவைடில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 48/12 இருக்குது. இதை டிவைட் பண்ணோம்னா 48/12. இப்போ வந்து இங்கே இன்ட்டு தான் வரும். நான் வந்து இதை கேன்சல் பண்ணோம்னா 4. அப்போ வந்து 4 × 3 = 12 கிடைக்கும். ஆப்ஷன் வந்து டி. இப்போ வந்து லாஸ்ட் சம் பார்ப்போம். இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் a collection of data is 18 and its standard deviation is 3.42, then find the mean. ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு 18 மற்றும் திட்ட விலக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரியை காண்க. நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ρ/x × 100 தான் ஃபார்முலா. நமக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சிவி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 18 கொடுத்துருக்காங்க. அப்போ 18 சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இது வந்து 3.42. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து மீன் தான் எக்ஸு × 100. இப்போ வந்து 100 மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 18 = 342/x கிடைக்கும். நமக்கு எக்ஸ் தானே எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 342/x 342/18 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 19. இந்த கேன்சல் பண்ணி 19 கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் வந்து ஏ.